பாத்தீங்கன்னா நம்ம விழுப்புரத்துல யார் யாரெல்லாம் யங் டேலண்ட்ஸா இருக்காங்களோ அவங்கலாம் வந்து ஷோகேஸ் பண்ணலாம், இன்டர்வியூ எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஒரு செலிபிரிட்டியை வர சொன்னோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் லேட் ஆகுது. ஃபலூடா வாங்கி வச்சிருந்தோம். ஸோ நான் வந்தா அவங்க செலிபிரிட்டி எப்படி ஜில்லுன்னு குடிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபலூடாலாம் கரைஞ்சு ஊத்திக்கிட்டு இருக்கு. சரி வந்தோடனே அவங்களுக்கு அப்படியே ஹார்ட்டியா விஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பூவெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். எல்லாம் பாடி போயிடுச்சு. வருவாங்களா வரமாட்டாங்களா தெரியல. சரி ஸ்டே டியூன் பண்ணி பாருங்க. 1 hour later. One hour later. எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இப்போ காலேஜ் டைம்ல தான் ஸ்டார்ட் பண்ணாரு கெரியர். இப்போ ஆனா இவ்வளோ பில்டப் ஆனது எனக்கே பரவாயில்ல. இவ்வளோ வருஷமா கத்துக்கிட்டு ஒருத்தவங்க வர்றது 20 இயர்ஸ்லயே பண்றது எனக்கே இதுவா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்டர்வியூன்னு சொன்னோன்னே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நீங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. ஸோ பல பேரை வந்து விழுப்புரத்துல வந்து ஷோகேஸ் பண்றது தான் என்னோட ஆம்பிஷன். ஸோ எனக்கு ஏன் உங்களை ஃபர்ஸ்ட் வந்து பர்சனலா எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா யூஆர் கிளாசிக்கல் டான்ஸர். ஸோ எனக்கு உங்களோட ப்ரொஃபஷனல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்க மற்றவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்களும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஏன் உங்க ஹஸ்பண்ட் அப்படின்னா நீங்க பண்றது எல்லாத்தையுமே வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணி ஐசிங் ஆன் த கேக் மாதிரி அவர் வந்து உங்களை செரிஷ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ அதனால பிரெக்னன்சி டைம்ல இது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவா இருக்கும் போது நீங்க யோசிப்பீங்க இல்லையா, நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து நான் கன்சீவா இருக்கும் போது என் பாப்பா உள்ள இருக்கும் போது நான் கொடுத்தேன் அப்படின்னும் போது உங்களுக்கு ரொம்ப இன்னும் ஸ்பெஷலா இருக்கும். ஸோ அதனாலதான். நீங்க எத்தனை வருஷமா ஆக்சுவலி நான் வந்து ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட் ஃபீல்ட்ல இருக்கீங்க? டான்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம அப்படி போற போக்குல ஆடிட்டு இருப்போம்ல, ஸ்கூல் ஆனுவல் டே அப்படி இப்படின்னு அது மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நாங்க ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்றோம். எதுக்கு அப்படின்னா எங்க விழுப்புரம் பொண்ணை வந்து நல்லா பாத்துக்கிறதுக்காக. அப்படி மாத்தி சொல்றீங்க. நான் தான் ரொம்ப உங்களுக்கு தேங்க்யூ. அப்படியா? இந்த மாதிரி பிளஷ்ஷாவே ஸ்மைலிங் குவீன் நாங்க வந்து இவருக்கு பேர் வச்சிருக்கேன். ஃபீல்டு பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி நான் இந்த ஃபீல்டுக்கு எப்படி வந்தேன்னா, டான் படம் தெரியும்ல, சிவகார்த்திகேயன். நான் ஒரு வாட்டி காலேஜ் படிக்கும் பசங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் நான் என்னவாக போறேன். ஆனா பசங்கிட்ட எல்லாமே நான் சொல்லுவேன், ஒன்னொன்னா சொல்லும்போது எல்லாமே கலாய்ப்பாங்க. பேசிக்கா நான் ஒரு சிங்கர் ஆகணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், சிரிச்சிருக்காங்க. நிறைய பேர்கிட்ட பாடி காமிச்சிருக்கேன். ஒரு வாட்டி என்ன பண்ணாங்க, நீ பாரத்தை நீயே ரெக்கார்ட் பண்ணி கேட்டு பாடுறான்னு சொன்னாங்க. அதுல இருந்து அந்த ஆசை போயிடுச்சு. அதுக்கப்புறம் காலேஜ் முடிக்கும் போது லாஸ்ட் ஃபைனல் இயர் அப்போ பாண்டிச்சேரி பிளான் பண்ணோம் பசங்களோட. அங்க ரூம் எடுத்து நல்லா ஜாலியா ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணோம். அப்போ நல்லா டான்ஸ் ஆனேன்னு ஒருத்தன் சொன்னான். அவனோட பேச்சு கேட்டு வந்து இங்க ஜாயின் பண்ணேன். இல்ல 19ல ஜாயின் பண்ணேன். தென் அங்க இருந்து வெளியே வந்து டிவி ஷோஸ் பண்ண ஆரம்பிச்சு விஜய் டிவி, ஜி தமிழ், கலர்ஸ் எல்லாத்துலயும் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேருந்து நெக்ஸ்ட் எதனா பண்ணணுமே இப்படியே இருக்குன்ற போது தான் டீச்சிங் பண்ணணும்னு ஆசை எனக்கு ரொம்ப நாளா. ஏன்னா டீச்சர் தான் ஆக முடியல, மாஸ்டர்னாச்சும் ஆகலாமே. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தா மாஸ்டர் ஆனேன். ஒரு ஸ்டுடியோல கிளாஸ் எடுத்துட்டு போற 1 year. நெக்ஸ்ட் ஸ்டுடியோல ஒர்க் பண்ணேன்னு சொல்றீங்க. இப்போ வந்து உங்க மாஸ்டர்ஸ் எப்படி உங்களை நல்லா ட்ரீட் பண்ணுவாங்களா? ஆக்சுவலி மாஸ்டர்ஸ்ல அதுல நிறைய பேர் இருக்காங்க. அது ஃபவுண்டர் ரேங்க் டான்ஸ் ஸ்டுடியோன்னு பார்த்தா 25 பிரான்ச் இருக்கு. அதுல நான் 2 பிரான்ச் ஹேண்டில் பண்றேன். மாஸ்டர் 25 years எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவர் கிட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அவர்கிட்ட ரொம்ப கத்துக்கும். ஸோ அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கத்துக்கிறேன். கண்டிப்பா நீங்களும் ஒரு தனியா ஒரு ஸ்டுடியோ வைக்கணும். என்னோட ஆசை என்னன்னா விழுப்புரத்துல ஓபன் பண்ண எங்களோட 2 பேரோட ட்ரீம். கண்டிப்பா விழுப்புரத்துல வந்து இப்போ நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. நான் ஒரு வாட்டி விழுப்புரம் வரும்போதும் மேரிட் ஆயிட்டு ஒரு வாட்டி வரும்போதும் இதெல்லாம் இப்படி ஆயிடுச்சு, பரவாயில்லையே இவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்கே, நம்ம பசங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன் இவ்வளோ வளர்றாங்கன்னு போது நல்லா இருக்கு. ஆனா அதுல நம்ம ஒரு பார்ட்டா இல்லையேன்னு எனக்கு ஊர்த்திக்கிட்டே இருக்கு. இங்க இருந்து நம்ம அங்க போய் டெவலப் ஆகுறது வேற, நம்ம ஊர்ல நம்ம பசங்க டெவலப் பண்ணணும்ட்டு இங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப பாத்துட்டு இருக்கோம். அதுக்கு கொஞ்சம் பினான்சியலாவும் ஸ்டேபிள் ஆகணும் இல்லையா? இப்ப விழுப்புரத்துல கிளாஸ் ஓபன் பண்றோம். உங்களோட இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூனால நாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஓபன் பண்ணுவோம். நீங்க தான் அப்ப வரீங்க. கண்டிப்பா நீங்க வந்து இன்னும் குட்டி பாப்பா வர போறாங்க. சோ வந்து அவங்க ஒரு லக்கி சாமா வந்து உங்களுக்கு இருப்பாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே உங்களுக்கு மாற்றமாவே இருக்கும். கண்டிப்பா நீங்க சொன்னது மட்டும் பழிச்சிச்சுன்னா நீங்க தான் எங்க எந்த ஷோ வந்தாலும் நீங்க தான் விஜய். எங்களுக்காக உங்களோட கியூட் ஒய்ஃபுக்கு சூப்பரா ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ணிடுங்க. திடீர்னு அப்படிலாம் கேட்டா அவரே ஈவென்ட் பிளானர் தான். இது நிறைய பேர் பண்ணிருப்பாரு. லவ் மேரேஜ் தானே? லவ் மேரேஜ் எப்படியும் நீங்க உருட்டி இருப்பீங்க நிலா போல். நீ நல்லா உருட்டினேன். இப்ப எல்லாமே மூளை எல்லாமே மங்கி போயிடுச்சு. கான்டாக்ட் நான் ஆஃப்னு சேவ் பண்ணிருப்பேன். என்னோட கான்டாக்ட் ஆன் தான் சேவ் பண்ணி வச்சிருப்பா. வீட்ல கலாய்ப்பாங்க, நாங்க ரிங் போட்டுமே ஆன் ஆஃப் தான். ஏன் அப்படி ஆன்? நம்ம நீங்க சொன்னீங்கல இப்போ ஏதாவது ப்ரோபோஸ் பண்ணுங்க அந்த மாதிரி ஏதாவது கவுண்டர் போட்டே போறா, போது ஆஃப் பண்ணு நான் ஆஃப் அப்படி சொல்லுவேன். அதான் நான் ஆன் பண்ண வந்தாலே நீ ஆஃப் பண்ணிடுறேன்ட்டு அந்த உங்க பேர் வந்து ஆன் ஆஃப் கப்பிள்ங்க.
இவங்க Actually. பேர் வந்து ஆன் ஆஃப் டான்ஸ் ஸ்டுடியோவே அதுதான். ஆன் ஆஃப் டான்ஸ் studio தான். சூப்பர். இது என்ன புது இன்டர்வியூ பிராண்ட வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்கேஜ்மெண்ட்ல இருந்து ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு சிம்பிளா அதுலயே போட்டாச்சு. ப்ரப்போஸ் பண்ணிரலாமா? ஓகே. நேச்சுரலா பூ பூத்து அந்த ரோஸ் கூட அடிக்கடி வாடி போகும். ஆனா நான் உன் கூட இருக்கும்போது எப்பவுமே நீ வாட மாட்டேன். 90s கிட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா சிரிச்சாலே தண்ணி வரும். சும்மா ஸ்மைல் பண்ணாலே எனக்கு அப்படியே ரொம்ப சென்சிட்டிவான ஐஸ். அப்படியே டக்குன்னு தண்ணி வந்துரும். ஆனந்த கண்ணீர் இது உங்க டர்ன். இதெல்லாம் வராது. அந்த அளவுக்குலாம் எனக்கு வராது. வரைக்கும் வந்து அவரு நிறைய டான்ஸ் ஃபீல்ட் அச்சீவ் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். இது வரைக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் என் சைட்ல இருந்து சப்போர்ட் பண்ணிருக்கேன். நம்ம மேரேஜ்ல இருந்து இது வரைக்குமே வீட்டுலயும் சரி நிறைய பேர் அப்போஸ் பண்ணியும் இது வரைக்கும் உன் கூட நின்றுருக்கேன். இதுக்கப்புறமும் லைஃப் லாங் அப்படியே டிராவல் பண்ணுவேன். நான் உனக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறேன். ஐ லவ் யூ. இந்த மாதிரி ஒரு லவ்லி கப்பிள்ஸ் எப்பயுமே இதே மாதிரி பிளஸ்டா இருங்க. கண்ணு மட்டும் வச்சிடாதீங்க. சோ நாங்க இதே மாதிரி எங்க ஸ்மைலி குயின் இதே மாதிரி ஸ்மைலிங்காவே வச்சுக்கோங்க. இந்த ஒரு ரேபிட் ஃபயர் ஆன ஒரு செக்மெண்ட். ஷாப்பிங்க்கு யார் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா? கேர்லி திங் ஆகுது. 2 பேர்ல யார் அதிகமா போய் சொல்லுவா? அப்படியா? எடுக்கலன்னா ஆனே கொடுத்துருக்கேன். 2 பேர்ல யார் அதிகமா சண்டை போடுவா? எடு ரோஸ் எடு இல்ல பேரண்ட்ஸுக்கு தெரியாம வெளியில போன பழக்கம் உண்டா? மாட்டாங்க. தெரியாம கேட்பாங்க. பார்க்க மாட்டாங்க. மாமியாருக்கு நாங்களே போட்டு காமிச்சிடறோம். யாரு வந்து சைல்டிஷ் கேரக்டர்? எங்களுக்கே தெரியும் அது யாரு. எடு அது நானே, எல்லாத்துலயும் நானே அப்படின்னு. யாரு அதிகமா சர்ப்ரைஸ் பண்ணுவோம்? ஒரு கேர்ளுக்கு வந்து முக்கியமே சர்ப்ரைஸ்னாலே விழுந்துருவோம். அப்பப்போ எப்பயாவது லைட்டா அப்ப வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, என் க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னா நீங்க எந்த சர்ப்ரைஸ் சொல்லுவீங்க? என்னோட பர்த்டேக்கு வந்து ஐபோன் பிரசென்ட் பண்ணாரு. அது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆக்சுவலா அது செங்கல் மாதிரி இருந்துச்சு. நான் இப்போதைக்கு நம்ம கிட்ட பட்ஜெட் அவ்வளோ இல்லை, எப்படி வாங்கியிருக்க போறான், என்ன பண்ண போறான், பெருசா ஈவென்ட் பிளானர் தான். ஆப்வியஸா ஏதோ சும்மா அந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். பட் திடீர்னு வந்து போன் பார்த்த உடனே எனக்கு அப்படியே ஜாலி ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப நாளா நான் வாங்கணும்னு நினைச்சிட்டு எல்லாருக்குமே இருக்கும்ல. சோ அதுதான், அது மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன் பி ஹாப்பி ஆல்வேஸ் அப்படின்னா, இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே ஏதோ ஒண்ணு நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம சந்தோஷமா இருக்கோமான்றத மறந்துட்டே போயிடுறாங்க. சோ அதனாலதான் நான் என் கோச்சை எப்பயுமே வந்து எல்லார்ட்டையும் சொல்றது, பி ஹாப்பி ஆல்வேஸ். நம்ம பாசிட்டிவா பேசணும், ஹாப்பியா இருக்கணும். இது மட்டும் தான் என் கோட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலா எல்லாமே பாப்பாவோட லக்கி தான் நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு மந்த்ல எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குது. கண்டிப்பா நான் ஃபர்ஸ்ட் பிரெக்னென்ட் ஆகும் டிஜேடி எனக்கு சான்ஸ் கிடைச்சது. ஸோ அது முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் நான் வந்து கன்சீவா இருக்கேனே. ஸோ நான் போய் ஸ்டேஜ்ல ஆடும்போது நான் ஆக்சுவலா பிரெக்னெண்டா இருந்திருக்கேன். 40 days வந்து பிரெக்னென்ட்ல. பார்த்தேன் சீரியஸாவே பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ். பட் ஆனா அன்பார்ச்சுனேட்லி பரவாயில்ல, இன்னும் அப்கமிங் நிறைய ஸ்டெப்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஈஸியா வந்து எல்லாருமே அந்த ஃபீல்டுக்குள்ள போக முடியாது. பட் ஆனா உங்களோட டேலண்ட் சீரியஸா அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இப்ப கன்சீவா இருக்கும் போது கூட ஒரு டான்ஸ் போஸ்ட் பண்ணீங்க. இப்ப ரீசெண்டா ஒரு அவார்டு வாங்குனீங்களா, அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியும்? அது வேர்ல்ட் ரெக்கார்ட் ப்ரோக்ராம் ஆக்சுவலா. ஸோ ஹஸ்பண்டுமே என்ன சொன்னாருன்னா, எதுக்கு இந்த டைம்ல ஸ்டெயின் பண்ணிக்கிறிய, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். 2 பசங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கினாங்க. பட் அவங்க என்கிட்ட 2 months மட்டும் தான் ட்ரைனிங் எடுத்துருக்காங்களே. அவங்க ஜாயின் பண்ணியே 2 months தான் ஆகுது. பேரண்ட்ஸுமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனாங்க. பரவாயில்ல, 2 monthsலயே வந்து நீங்க இவ்வளவு ட்ரெயின் பண்ணி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ப்ரோக்ராம் கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப ஹாப்பியானாங்க. பிளஸ் எனக்குமே பர்சனலா இந்த டைம்ல நம்ம இனிஷியேட் எடுத்து பண்றோம், கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. பட் ஃபுல் சப்போர்ட் நம்ம ஆளு. மார்னிங்கே எனக்கு எழுந்திரிச்சு எல்லா பிரேக்ஃபாஸ்ட்லாம் பிரெட் ஆம்லெட் அது இதுன்னு எல்லாமே பேக் பண்ணி எடுத்து கொடுத்து, யாருமே அது செய்வாங்களான்னு எனக்கு சீரியஸா தெரியல. பட் நான் அதுல வந்து ப்ரௌடா ஃபீல் பண்ணிப்பேன். ஏன்னா அவங்க பேரண்ட்ஸும் இருக்காங்க. பட் அவங்க எதுவும் நினைச்சுப்பாங்களான்னு ஒரு மென்னா வந்து எல்லாருமே நினைப்பாங்கல்ல, நம்ம ஏன் பண்ணணும்ன்ற ஒரு இது இல்லாம பேரண்ட்ஸ்க்கும் அவங்களுக்கும் வந்து காஃபி குடிக்கிறீங்களா ஆண்டி அப்படிலாம் கேட்டு அவங்களையும் ட்ரீட் பண்ணி என்னையும் வந்து எல்லாம் ரெடி பண்ணி பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு. ப்ரௌட் ஆஃப் யூ ப்ரோ. சீரியஸா so much. ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றோம். எல்லாம் சர்ப்ரைஸ் கொடுத்தீங்களோ, நான் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒருத்தவர் வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு வந்து ஃபீல் பண்றாரு. ஓகேவா? நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து உங்களை தான் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ கண்டிப்பா நான் உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அண்ணா, நாங்க இப்போ வந்து ஒரு இன்டர்வியூல இருக்கோம்ண்ணா. ஸோ
நீங்க ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த செக்மெண்ட் நாங்க இதோட முடிச்சுப்போம் இந்த இன்டர்வியூவை. ஆமாண்ணா கொஞ்சம் பேசிடுறீங்களா? நீதமான ஒரு மனிதன் அப்படின்றது க்ளூ எல்லாருக்குமே விழுப்புரத்துல க்ளோஸ் டு ஹார்ட். சர்ப்ரைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். யார் அந்த சர்ப்ரைஸ் அப்படின்னு பாத்துங்க. நான் தான் சொல்றேன்ல. நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ஓரியன்டேஷன் ப்ரோகிராம் ஓகேண்ணா. அதான் முடிச்சிட்டு இப்பதான் வந்தேன். எப்படி போகுது உங்களுக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப சொன்னாங்க ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஐஸ்வர்யா வச்சு ஆரம்பிச்சோம். ரொம்ப சந்தோஷம். ஆமாண்ணா நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா எல்லாரையும் மீட் பண்ணலாம்னு நினைச்சேனால சரி பாப்போம் சீக்கிரம். வாங்க. அண்ணா அப்கமிங் செலிபிரிட்டியோட ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ அண்ணா. என்னது பேசினது இல்லண்ணா. கண்டிப்பா நேர்ல மீட் பண்ணுவோம். ரொம்ப தேங்க் யூ so மச்ண்ணா. தேங்க் யூ. தெரியுமா என்னது? அன்பு. ஆமா உங்க ரெண்டு பேர்ட்டையும் ரொம்ப சூப்பரா இருக்கு. சரியா? கண்டிப்பா. Thank you so much அண்ணா for joining us. Okay அண்ணா, thank you அண்ணா, bye அண்ணா. ஓகேண்ணா பாய் பாய். How was the surprise? சூப்பர். எக்ஸ்பெக்ட் பண்ணல. எக்ஸ்பெக்ட் பண்ணல because அவரு வந்து எப்படின்னா பிரசாத் அண்ணா பொறுத்த வரையும்னா எல்லாரையுமே மோட்டிவேட் பண்ணணும். எதுக்குமே எல்லாமே சொல்லவே மாட்டாரு. எதுவுமே பார்க்கவும் மாட்டாரு. சோ அதனாலதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரசாத் அண்ணா மூலியமா உங்களை ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். சோ ஓகே, தேங்க் யூ so much for joining us in first interview. இது ரொம்பவே என்னோட ஸ்பெஷல் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஐஷுவோட பண்ணது அண்ட் அவங்க ஹஸ்பண்டோட ஜாயின் பண்ணது பிகாஸ் என் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. போக போக இன்னும் பல இன்டர்வியூஸ் எடுக்கணும்ன்றதுதான். இன்னும் 100 ஆகும் 100 ஆயிரமும். இப்ப நம்ம கிட்ஸுமே வந்து எங்கடா நல்லா சொல்லி தருவாங்க அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க ஆன் ஆஃப் ஸ்டுடியோ எப்போ ஓபன் பண்றீங்களோ எல்லாருமே ஜாயின் பண்றதுக்கு கண்டிப்பா. ஓகே, இதோட எங்க ஆன் ஆஃப் இன்டர்வியூ வந்து நாங்க இதோட ஆஃப் பண்ணிக்கிறோம். ஓகே, thank you so much. See you on next interview. Bye bye.